நம்பிக்கையின் பெயர் விவிடி. 80 வருட பாரம்பரியம். அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். Chennai Home Junction Dam Doom Deepavali sale up to 50% offer. Sundrapuram and Crosscut Road, Coimbatore. 30-year-old ரஜினி சார் மைண்ட்ல வச்சு நான் எழுதுனேன் அப்படின்ற மாதிரி ஐ ஹர்ட். ஸோ எனக்கு எந்த முகம் பிடிக்குமோ, நான் யாரை பார்த்து என்ஜாய் பண்ணணும், அவரை நான் மைண்டில் ஒரு 30 வயசில் அவர் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி எழுதின ஒரு விஷயம், அவ்வளோதான். படம் பண்ண போகிறேன், நான் வந்து மீடியாக்குள்ளே போக போகிறேன் அப்படின்றப்போ வாஸ் தட் கன்வின்சிங் ப்ராசஸ் ஈஸி அட் யுவர் ஹோம்? எங்கள் வீட்டில் என்னென்னா அப்பா அம்மா எனக்கு ரொம்ப என்கரேஜிங் தான். எனக்கு என்னாச்சு, அதுவே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக மாறிடுச்சு. உங்களோட லுக்கு தான் வந்து பிரதீப்க்கு வந்து சம்வேர் ஹி ரிசெம்பிள்ஸ் யூ அப்படின்ற ஒரு ஃபீல். படம் எடுக்கும்போது நமக்கு தெரியாது, ஆனால் முடிச்சு போட்டு பார்க்கும்போது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சொல்லும்போது தான் ஓ இது இப்படி லேண்ட் ஆகிருக்கு. அவர் வந்துட்டு என்னவா பார்க்குறாருன்னா, இப்போ வேற ஒருத்தவங்களோட விஷனுக்குள்ளே நம்ம உள்ளே போகிறோம், எவ்வளோக்கு எவ்வளோ இதுக்கு அடாப்ட் ஆகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரெஷ்னஸ் அதிகமாக இருக்கும்ன்றதுல ஹி இஸ் வெரி கிளியர். முதல்ல இந்த பாட்டு ஊரும்ல சாங் வர்றப்போ சர்ப்ரைசிங்லி இதில் வந்து கொஞ்சம் ஹேட் கமெண்ட்ஸ் இருந்தது. ஆக்சுவலாக வந்துட்டு இதை நான் வந்து கட்டு சொல்லி ரோல் பண்ணிக்கிறேன். ஒரே பாட்டுக்குள்ளே நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 ஜானர் இருக்கும். அதுக்குள்ளே லைக் உங்களுக்கு வைபாக ஆரம்பித்து கூலாக அலையன்றது மோர் ஆஃப் ஒரு கூலாகவும் வைபாகவும் இருக்கும் உங்களுக்கு. அண்ட் தென் மன்னனாக வரும்போது ஒரு மூட் இருக்கும். அண்ட் கலையாக வரும்போது அது அப்படியே லவ்வாக ஃபீலாக மாறும். திரும்ப தொட்டாடை பட்டாசாக வரும்போது டக்குன்னு ஒரு மாசாக ஒரு ஹை ஆட்ரலைன் இருக்கும். அதில் இவ்வளோ இதுவும் ஒரு சாங்குக்குள்ளே வித்தின் 3 minutesல பேக் பண்ணும்போது அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்குல்ல, அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஒரு டைம் எடுத்திருக்கலாம் மேபி. A bit of trolls and memes for the dog video. What did you have in mind while curating it? Or Pradeep அதை எப்படி பண்ண ஒத்துக்கிட்டா, அதை எப்படி பண்ணாங்க? ரொம்ப அதை போட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு அதெல்லாம் இல்லாமல் இது அவர் வளர்க்குற நாய் தான் படத்தில் யூனோ. ஸோ அது ஒரு ஃபன் நல்லா இருக்கே. எனக்கு ஸ்பாட்டில் அந்த இடத்துல அவர் போகும்போது சரி ஒரு கிஸ் அடித்தா எப்படி இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா, அது போகிற சுச்சுவேஷனும் உங்களுக்கு எப்படி அப்படிலாம் தோணுது? இல்லை ஏன்னா அவர் போகிறதும் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். ஸோ இப்போ நான் போகும்போது இப்போ வீட்டில் அம்மா இருந்தாங்கன்னா அம்மாவுக்கு ஒரு கிஸ்ஸு, பாட்டி இருந்தாங்கன்னா பாட்டிக்கு ஒரு கிஸ்ஸு. இப்போ ஒரு டாக் வளர்க்குறவங்களுக்கு மேபி அது ஒரு பார்ட் ஆஃப் த ஃபேமிலி ஆகிடும்ல. ஸோ அதுக்கு ஒரு கிஸ்ஸு அப்படியே போட்டு போக வேண்டியதுதான். SS பாட்காஸ்ட் பவர்ட் பை விவிடி. நம்பிக்கையின் பெயர் விவிடி. 80 வருட பாரம்பரியம். டூட் திரைப்படத்தின் இயக்குனர் அப்படின்னு அறிமுகப்படுத்துறதுலேயே ஐ திங்க் யூல் ஃபைண்ட் ஸோ மச் ஆஃப் ஜாய். பிகாஸ் ஆல் தீஸ் இயர்ஸ் இட்ஸ் பிகம் ஒரு கனவாகவே இருந்துகிட்டே இருந்த விஷயம். இட்ஸ் நவ் ஒரு ரியாலிட்டி. ஒரு பேங்கான என்ட்ரி இந்த சினிமா உலகத்தில் இருக்குது அப்படின்றப்போ ஹவு ஹிஸ் வே ஹஸ் பீன் அப்படின்னு நான் பார்க்குறப்போ அதுக்கான ஒரு லேர்னிங் இருக்குது. ஒரு ப்ராப்பர் ஸ்கூலில் அதுக்கான ஒரு ஒர்க்கிங் இருந்திருக்கு. அதுக்கான ஒரு பேக்ரவுண்ட்லாம் முடிச்சுட்டு யூ ஜஸ்ட் கம் வித் யுவர் ஃபர்ஸ்ட் ஃபிலிம். பல பேருடைய படங்களில் பல பேருடைய ஐடியாஸ், பல பேருடைய கதையில் ஒர்க் பண்ணிவிட்டு என்னோட கதை அப்படின்னு சொந்தம் கொண்டாடி என்னோட படைப்பை பாருங்க அப்படின்னு சொல்கிறப்போ ஐ திங்க் தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் ஹை. ஸோ ஹவு டு யூ ஃபீல் ரைட் நவ் சிட்டிங் ஹியர் அஸ் டூட்ஸ் டிரெக்டர்? என்ன சொல்கிறது, நிறைய பேரோட குழந்தைய கொஞ்சம் விளையாண்டுருப்போம். பட் நம்மளோட பண்ணும்போது ஒரு ஃபீல் இருக்கும்ல, யா சிமிலர் ஃபீலிங் இது. ஐ ஜஸ்ட் ஃபீல் ஹாப்பி, எக்ஸைட்டட், அ பிட் நர்வஸ், எவ்ரி திங். ஃபர்ஸ்ட் டைம் இருக்கிற மாதிரியான மிக்சட் ஃபீலிங்ஸாக ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு, ஒரு மாதிரி படபடப்பாகவும் இருக்கு. ஓகே ஓகே. உங்களோட படத்துடைய ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ இட் இஸ் லைக் அப்படியா இது சுதாமாவோட ஐடி தானா, அவங்க தான் பண்ணியிருக்காங்களா, ஒரு மாதிரி பயங்கர குவர்க்கியாக ஜாலியாக ஒரு ஃபன்னான ஒரு சப்ஜெக்டாக இருக்குதே அப்படின்ற கேள்வி இருக்குது. So what made you, choose such a ஒரு design of film? Is it what you're trying to say? இது வந்து நாங்கள் பார்க்குறது தானா, நாங்கள் படம் இன்னும் பார்க்கல, கிடைச்சிருக்கிற டிட்பிட்ஸ் வச்சு கேட்குறேன். Is it really a very fun loving, very easy breezy story, or is it just very impactful within ரொம்ப டீப்பான படம் தானா? ஸோ டூட் வந்துட்டு ஹை ஆன் ஹியூமர் என்டர்டெயின்மெண்ட் தான், பட் இட் இஸ் வெரி டீப்லி மூவிங் ஃபிலிமாகவும் இருக்கும் அப்படிங்கிறது இன்டென்ஷனில் இருக்குது. வில் சி அண்ட் மோர் லைக் சுதா மேமோட ஸ்கூல்லேருந்து வந்தேன் அந்த டாபிக் நீங்கள் பேசினதுனால. மேமோட படங்கள் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சதுனால தான் ஐ வாண்டட் டு ஒர்க் வித் ஹர் அண்ட் ஐ ஜாயின்ட் ஹர். பட் அவங்கள்ட்ட எனக்கு பிடிச்சதெல்லாமும் நான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு என்ன பிடிக்குமோ அதோட ஃபியூஸ் ஆகி இது என்னோட வாய்ஸாக வெளியே வருது. ஸோ இதுக்கு மேலே மேபி மோர் படம் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். ஓகே ஓகே ஓகே. So it's a very nice answer. Whatever you wanted to do, but somewhere நீங்க இன்ஸ்பயர் ஆன விஷயங்கள் உள்ள of course இருக்கு. ஓகே. Definitely. டூட்ன்ற இந்த ஒரு
டைட்டில் இஸ் வெரி கேட்சி. இன்ஃபேக்ட் இப்போ வந்து இந்த ட்ராகனாக இருக்கட்டும், 𝐿𝐴𝐾வாக இருக்கட்டும், இங்கிலீஷில் பேர் வைக்கிறது வந்து ரொம்ப ப்ரிடாமினண்ட்டாக இருந்துகிட்ருக்கு. அண்ட் ஆல்சோ அதுக்கான ஒரு வெயிட்டேஜ் இருக்குது. டூடுக்கு பின்னாடி என்ன ரீசன்? இஸ் இட் ஜஸ்ட் ஃபார் த பேன் இண்டியன் திங் தட் யூ கெப்ட் த நேம், ஆர் இதில் ஏதாவது ஸ்பெசிஃபிக் ரீசன்ஸ் டு த ஃபில்ம் இருக்குதா? ஃபஸ்ட்டு வந்துட்டு பேன் இண்டியன் அப்பீல், கேட்சி, அதெல்லாம் உண்மை தான். ஏன்னா டைட்டிலோட ஃபண்டமெண்டல் என்னென்னா பிராண்டிங். ஆடியன்ஸுக்கு போய்ட்டு அது பிராண்டாகி உள்ளே கூப்பிட்டு வர்றது தான் அதோட பேசிக்ஸு. ஸோ அதை அது ஃபுல்ஃபில் பண்ணுது. அது இல்லாமல் கதையில் இந்த கேரக்டருக்குன்னு சில குவர்க்ஸு, சில ட்ரெய்ட்ஸு, சில இன்டென்ஷன்ஸ்லாம் இருக்கும். த வே ஹி பிஹேவ்ஸ் எவ்ரிதிங். ஸோ அதெல்லாமுமே ஒரு பிராண்டாக மாறணும் அப்படின்ற இன்டென்ஷனில் தான் டூட் வச்சது. பட் டூட் இஸ் மோர் ஆஃப் ஒரு யூனிசெக்ஸான ஒரு பிராண்டாக தான் நான் அதை பார்க்குறேன். அது அப்படி தான் போய் லேண்ட் ஆகணும். பவுண்ட் எழுதுறது அப்படின்றது வந்து ஒரு படத்துக்கு நிறைய ப்ராசஸ், நிறைய பவுண்ட் வந்து சேஞ்ச் ஆகும், நிறைய சேஞ்ச் இருக்கும். எத்தனாவது பவுண்ட் வந்து உங்களுடைய ஃபைனல் ஸ்கிரிப்டாக இருந்தது? அது ஆக்சுவலாக என்னென்னா, பவுண்டுன்றதே இந்த எத்தனாவது டிராஃப்ட்ன்றதுலேயே எனக்கு ஒரு செம கன்ஃபியூஷன் இருக்குது. என்னென்னா, இப்போ நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுகிறோம், அடுத்த வேர்ஷன் எழுதுகிறோன்னா அடுத்து அப்படின்னு நம்பர் ஏறிட்டே போகும். இப்போ நான் அதில் ஒரு 2 லைன் 10 லைன் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் மாற்றினா அது இன்னொரு வேர்ஷனாக, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 1A 1B 1C 2A 2B 3 அப்படின்னு கனாபினான்னு இருந்துச்சு. ஸோ அப்புறம் என்னோடய ஏடிஸை வச்சு ஒரு நாள் எத்தனை வெர்ஷன் எழுதியிருக்கோம் எல்லாத்தையுமே நம்ம கலைச்சி போட்டு பார்ப்போம் அப்படின்னும்போது சம்வாட் லைக் ஒரு 27-28 டிராஃப்ட் வந்துச்சு. பட் அதில் சப்டிவிஷன்ஸாக ஏகப்பட்டதில் ஏபின்னு போச்சு. ஸோ இட்ஸ் பேசிக்கலி கிளம்சி. அவ்வளோ டிராஃப்ட்ஸ் எக்ஸாக்டாக நம்பர்ஸை டிரைவ் பண்ண முடியல. ஓகே. ஸோ ரிட்டன் அண்ட் டிரெக்டட் பை யூ அப்படின்றப்போ நான் கேட்குறேன், ரைட்டிங் ப்ராசஸ் எவ்வளோ என்ஜாய் பண்ணீங்க டூடோடது? ரைட்டிங் வந்துட்டு ஆக்சுவலாக நான் வந்துட்டு ஏடியாக இருந்துட்டு வெளியே வந்துட்ட உடனே அந்த கதை தோணிகிட்டே இருக்குது. ஸோ எழுதிட்டுருக்கேன் எங்கள் வீட்டில், என்னோடய ரூமில் உட்காந்து எழுதுவேன். அப்புறம் சம்டைம்ஸ் ரூமில் வந்துட்டு நம்ம வீட்டில் தானே இருப்போம். வீட்டில் இருக்கும்போது நாய்ஸாக இருக்கும், அம்மா இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க, ப்ளஸ் இவன் வேலைக்கு போலையே, ரெகுலராக வேலைக்கு போயிட்டு இருந்தான், இப்போ என்ன காலையில் வீட்டில் இருக்கிறான், இந்த மாதிரிலாம் உங்களுக்கு தோணக்கூடாது அப்படின்றதுக்காகவே I'll just go somewhere. ஓகே, I'll just take my laptop and go somewhere. காசு நிறையா இருந்துச்சுன்னா அதை கெஃபேல போய் உட்காந்துருவேன், இல்லைனா பார்க், யூனோ. ஸோ பார்க், அப்புறம் இப்போ குட்டி கியாஸ்க் ஷாப்லாம் வந்திருக்குல்ல, அங்கெல்லாம் உட்காந்து ஐ யூஸ் டு ரைட், சீயிங் பீப்புள், சீயிங் ஸ்கைஸ், யூனோ, சீயிங் தி க்ரௌட், இதெல்லாம் பார்த்துட்டே அப்படியே டைப் பண்ணது. பட் இட் வாஸ் வெரி நைஸ். ரொம்ப பர்சனலாகவும் இருந்துச்சு. என்னால் என்ன நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சது. ஓகே, நம்ம இந்த சுச்சுவேஷனில் இருந்தால் இப்படி தான் ரியாக்ட் பண்ணுவோமா அப்படின்ட்டு என்னால் கொஞ்சம் அதெல்லாம் புரிஞ்சிக்க முடிஞ்சது. உங்களை நிறைய கேள்விகள் கேட்டு அதுக்கான விடை நீங்களே தேடிக்கிட்ட மாதிரி இருக்கு. ஆமாம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் இருந்தால் நம்ம இப்படி தான் ரியாக்ட் பண்ணுவோமா. இப்போ ரெகுலர் சுச்சுவேஷன், இப்போ ஒரு கதையில் ஒரு ரெகுலர் சுச்சுவேஷன் இருந்தால் கூட நம்ம அதில் இருந்தால் என்ன பண்ணுவோம் அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கும். ஸோ அதெல்லாம் ரொம்ப புதுசாக இருந்துச்சு. யுவர் இன்ட்ரெஸ்டிங் ஜேர்னி ஆஃப் ரைட்டிங் இல்லையா அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கோம் டூட்லனா, எங்கெங்கெல்லாம் உட்காந்து எழுதணுமோ அங்கெல்லாம் வேறு ஷூட் பண்ணி சீன் எடுத்திருக்கோம். அது ஒரு நல்லா இருக்கு அந்த ஃபீலும். நடுவில் when you're speaking about the writing process, you mentioned ஃபேமிலியில் வந்து எந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் இருந்தது அப்படின்ட்டு. ஸோ யூ ஆர் வெரி யங் டிரெக்டர். அப்போது இப்போ தான் வந்து வீட்டில் ஒரு 28 to 30 அதுக்குள்ளே செட்டில் ஆகி கொஞ்சம் ஃபேமிலி ரன் பண்ணுற ஒரு ஸ்டேட் வரணும், கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஜாஸ்தியாக ஆகிற டைம். ஹவ் வாஸ் இட் இனிஷியலி டு கன்வின்ஸ் தெம் தட் நான் வந்து இந்த மாதிரி ஒரு படம் பண்ண போகிறேன், நான் வந்து மீடியாக்குள்ளே போக போகிறேன் அப்படின்றப்போ வாஸ் தட் கன்வின்சிங் ப்ராசஸ் ஈஸி அட் யுவர் ஹோம்? ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் என்னென்னா, அப்பா அம்மா எனக்கு ரொம்ப என்கரேஜிங் தான். ஸோ இப்போ என்கரேஜிங்காக இருந்தால் நம்ம போயிட்டு ஹாப்பியாக பண்ணலாம்ல. எனக்கு என்னாச்சு, அதுவே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக மாறிடுச்சு. யூ ஃபீல் கில்ட்டி அபௌட்? யா. ஸோ அவங்க எதுவுமே கேட்க மாட்டாங்க, நான் வீட்டில் இருந்தாலும் கேட்க மாட்டாங்க. தே வேர் வெரி ஸ்வீட். லைக் நான் ரூமில் இருக்கும்போது ஈவன் வென் ஐ டோன்ட் டர்ன், எனக்கு கரெக்டாக காஃபி வந்துடும், ஃபுட் வந்துடும். நான் உள்ள ரூம்குள்ளே இருக்கிறேன்னா வெளியே டிவி கூட சவுண்டாக வைக்க மாட்டாங்க, இல்லை ஆஃப் பண்ணிடுவாங்க. யூனோ, அதெல்லாம் இருக்கும்போது நான் வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நினச்சது வீட்டில் திட்டுறதுனால இல்லை, அவங்களோட கம்ஃபர்ட் ஸ்பேஸ்குள்ளே இருக்க மாட்டேங்கிறாங்க, நமக்கு ஒரு மாதிரி இருக்குதே அப்படிங்கிறதுனால தான் நான் வெளியே ஓடிடுவேன். மேபி வீட்டில் ரொம்ப என்கரேஜிங்காக இருந்தது கூட எனக்கு ஒரு டைமில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரெஸ்பான்சிபிலிட்டி ஆகிடுச்சு. யூனோ, ஐயோ இவங்க ஓவர் ஹோப்ஸில் இருக்கிறாங்களே, இதெல்லாம் வேணாம், எனக்கு ரொம்ப ஓவர் வெயிட்டாக இருக்குது, நான் போயிடுறேன் அப்படின்ட்டு கிளம்பி அப்படி வீட்டில் கன்வின்ஸ் பண்ணுறது இல்லை. தே வேர் ஸ்வீட்.
பட் அது கொஞ்சம் ஓவர் ஸ்வீட் ஆயிடுச்சு. ஆனா இந்த மாதிரி ஒரு கதை நான் கேட்கவே இல்லப்பா. இவ்வளோ பேர்ல வந்து திஸ் இஸ் a நியூ பெர்ஸ்பெக்டிவ். இந்த மாதிரி ஒரு வீட்லயா வளர்ந்துருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கு எனக்கு. ஆமா, அது சுகரா இருந்தாலும் அது உங்களுக்கு வந்துட்டு எப்படி சொல்றது, டயபெட்டிஸ் ஆயிடக்கூடாதுல்ல. யூனோ ஸ்வீட் தான். பட் டோட்டலி கெட் யூ. ஒரு பாயிண்ட்ல அதே ஒரு ப்ரெஷரா ஒரு மாதிரி நமக்கு ஆடடா ஃபீல் ஆகக்கூடாது. தே ஆர் வெரி ஸ்வீட் தட் நான் எப்போ இதை பண்ணுவேன்றது ஒரு மாதிரி இருக்கு. ஸோ எனக்கு என்ன, அது டெய்லி ஓடும். அது ஆனால் பேக் மைண்டில் ஓடிச்சுன்னா நிம்மதியாக எழுத முடியாது. ஆனால் அது பேக் மைண்டில் அவங்கள பார்க்கும்போது ஓடாமையும் இல்லை. யூனோ ஸ்வீட்டாக இருக்காங்க. நமக்கும் ஒரு இது இருக்கும்ல, ஒரு பேசிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை பார்க்கும்போது சரி எதுவுமே தெரியாது, மைண்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு போய் வெளியே தனியாக எழுதுவேன். நான் வீட்டில் உட்கார்றதை மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுவேன். கதை எழுதினப்போ வந்து இந்த டூடோட கதை வந்து யூ ஹேட் ரஜினி சார் இன் மைண்ட், 30-year-old ரஜினி சார் மைண்ட்ல வச்சு நான் எழுதுனேன் அப்படின்ற மாதிரி ஐ ஹர்ட். ஓகே, ஹவ் இஸ் தட்? அது நிஜமாவே அதுதானா? அது வந்துட்டு இப்போது ரஜினி சாருன்றது வந்துட்டு ஒரு சூப்பர் ஸ்டாரு. அதுக்கு பின்னாடி பெரிய பெரிய கேன்வாசஸ் இருக்குல்ல, அதோட இடத்துல இருந்து அதை ரொம்ப யோசிக்க வேண்டாம். இப்போ நான் ஒரு கதை எழுதுகிறேன், எனக்கு வந்துட்டு எனக்கு பிடிச்ச ஒரு ஆள் தேவை, எனக்கு ஒரு ஃபேஸ் தேவை. யூனோ வி ஆல் நீட் இமேஜினேஷன்ஸ் லைக். ஸோ எனக்கு எந்த முகம் பிடிக்குமோ, நான் யாரை பார்த்து என்ஜாய் பண்ணணும், அவரை நான் மைண்டில் ஒரு 30 வயசில் அவர் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி எழுதின ஒரு விஷயம், அவ்வளோதான். யூனோ நான் அது எல்லாத்துலேயும் சொன்னது தான். எனக்கு இப்போ ஜாக்கி சான் பிடிச்சிருந்தா நான் ஜாக்கி சான் நினச்சி எழுதியிருப்பேன். ப்ரூஸ்லி பிடிச்சா ப்ரூஸ்லி, அர்னால்டு பிடிச்சா அர்னால்டு, ரஜினி சார் பிடிச்சதுனால ரஜினி சார், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம், வெரி ஸ்மால் திங், வெரி சிம்பிள். அண்ட் ஐ ஃபீல் எல்லாருக்குள்ளேயும் இது இருக்குது. யூனோ இஃப் தே கெட் த ஆப்பர்ச்சுனிட்டி, எழுதும்போது அதை நினச்சி தான் அவங்களும் பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் வெரி நார்மல் திங். ஓகே, யூ கேவ் அ ஃபேஸ் டு த கேரக்டர் தட் யூ டிசைன்ட். எனக்கு யாரை பிடிக்குமோ அவங்கள வச்சுட்டு நான் எழுதிட்டேன். இப்போ ஒரு லவ்வில் ஒரு சாங் எழுதுறோன்னா நம்ம யாரையாவது ஒருத்தங்களை நினச்சி இமேஜின் பண்ணிட்டு எழுதுவோம்ல, அந்த மாதிரி ஒரு கதை எழுதுறதுக்கு எனக்கு பிடிச்சவரை நினச்சிட்டு நான் எழுதுனேன். ஓகே, இப்போ இந்த கதை எழுதினேன் அப்படின்றப்போ எனக்கு தோணுது, இன்னைக்கு இவ்வளோ ஒரு சினிமா மேலே ஒரு ரொம்ப பாசமாக இருக்கிற ஒரு பர்சன், ரொம்ப ஆஸ்பிரேஷனலாக இருக்கிற ஒரு பர்சன், சின்ன வயசுல சினிமாவை எப்படி என்ஜாய் பண்ணீங்க? சின்ன வயசு, ஸோ ஆக்சுவலாக நான் வந்துட்டு பிறந்தது வளர்ந்ததெல்லாம் சென்னையில் தான். சென்னை கொஞ்சம் அவுட்ஸ்கட்ஸில் பாடின்னு ஒரு இடம் இருக்குது. ஓகே, ஸோ அங்கே வந்துட்டு அப்பா வந்துட்டு கடை வச்சுருக்காங்க. ஓகே, வெரி ஸ்மால் ஹம்பிள் ஃபேமிலி தான். கடை வச்சுருக்காங்க, பேப்பர் கடை, பேப்பரு சின்ன கடை. ஸோ அதில் வந்துட்டு ஏகப்பட்ட ஃப்ரம் மேகசின்ஸ், எவ்ரி நியூஸ் பேப்பர்ஸ் ஐ டூ ரீட், ஐ டூ புட் சப்ளிமெண்ட்ஸ். யூனோ அப்பா கூட ஹெல்ப்பாக நிறையா இருந்தேன். அண்ட் எங்கள் வீட்டுக்கு எதிரில் வந்துட்டு தெர் இஸ் அ தியேட்டர், மாருதி தியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியேட்டர் இருந்துச்சு. இப்போ இல்லை, இடிச்சிட்டாங்க, விச் இஸ் அ வெரி சேட் திங். பட் அந்த தியேட்டரில் எனக்கு வந்து ஃப்ரீ ஆக்சஸ் எதிரில் இருக்கிறதுனால. ஸோ ஒரு ஹோல் 10-15 இயர்ஸ் ஆஃப் மை சைல்ட்ஹுட் வந்துட்டு என்னென்னா, இங்கே கடையில் சினிமா நியூஸ் படிக்கிறது, அப்புறம் போய் தியேட்டரில் ஃப்ரீயாக படம் பார்க்கறது, அப்புறம் அதோட ரிவ்யூஸை வந்து படிக்கிறது. ஒரு படம்லாம் ரேண்டமாக 30 times 40 timesலாம் ஐ யூஸ் டு சி அண்டு ஐ யூஸ் டு ப்ளே தேர். பேசிக்காக நாங்கள் கிரிக்கெட் அங்கே தியேட்டருக்கு வெளியே தான் எங்கள் கேங்கோட போயிட்டு கிரிக்கெட் விளையாடுவோம். சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டது அங்கே தான். ஃப்ரம் ப்ரொஜெக்டர் ரூம் டு எவ்ரி திங் ஐ நோ. எவ்ரி ஏரியாலையும் எனக்கு நிறையா நல்ல டீப் மெமரிஸ் இருக்குது. ஸோ படம் கூட ஃபுல்லாக பார்க்க மாட்டோம். அந்த டைம்லலாம் என்னென்னா நான் கிரிக்கெட் விளையாண்டுக்கிட்டே இருப்பேன். இப்போ ஏதாவது ஒரு இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ கில்லி படம்னா என்னோடய ஃபேவரட் சீனுக்கெலாம் மட்டும் போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு பார்ப்பேன். யூனோ அந்த மாதிரி பல படங்களுக்கு ஒன்லி சீன்ஸ் மொமெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு ஓடி பார்த்துட்டு திரும்ப வந்துட்டு வி டூ ப்ளே அண்ட் கண்டினியூ. இது எப்படி இருக்குன்னா, அந்த ஃப்ரிட்ஜ் திறந்து நம்ம வந்து தேவையான படம் அந்த மாதிரி பிடிக்குதா போட்டு பார்த்து அந்த ஒரு கிராட்டிஃபிகேஷன் தினமும் அதை நான் வந்துட்டு இப்போ எனக்கு ஒரு 10 years என்னோட சைல்டுஹுட்டில் இருக்க 10 yearsல வந்த எந்த படமாக இருந்தாலும் அதோட தியேட்டர் செலிப்ரேஷன் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. எந்தெந்த சீனு கத்துனாங்க எல்லாமே எனக்கு ஒன்று ஓடுது மைண்டில். அண்டு எங்கள் அப்பா கடை வச்சுருந்ததுனால இப்போது படிக்கிற புக்ஸு, மேகசின்ஸு, நான் சொல்கிறது பேப்பர், தினத்தந்தி, தினமலர், குமுதம், குங்குமம், ஆனந்த விகடன் எல்லாத்துலேயும் ரிவ்யூஸ்லாம் வரும்ல. ஸோ எனக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ப்ராசஸாக இருந்துச்சு. நான் அங்கே போய் படம் பார்ப்பேன், அதோட ரிவ்யூ எவ்வளோ வருதுன்னு இதில் பார்ப்பேன். அண்ட் படம் பார்க்கும்போதே ஒரு லெவலுக்கு மேலே கெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், இவ்வளோ ரிவ்யூஸ் வரும் அதில். இதெல்லாம் எனக்கு ஒரு கேம் மாதிரி இருந்துச்சு. அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பெட்லாம் கட்டுவோம், இந்தந்த சீனுக்கு கத்துவாங்க, இதுக்கு கத்துவாங்க அப்படின்ட்டு ஒரு இருந்துச்சு. ஆனால் நான் அப்போலாம் ஃபில்ம் மேக்கர் ஆகணும்னு நினைக்கல. இப்போ அது ஒரு எக்ஸ்ட்ரா பர்க் எனக்கு ஒரு சைல்டுஹுட்டில். எங்கள் அப்பாவும் எதிரில் இதெல்லாம் இருந்ததுனால ஒரு பர்க்காக தான் நினச்சி இது பண்ணேன். when I go to college and see things, அது ஒரு மாதிரி டீப்லி உள்ளே இருந்திருக்குன்னு அப்போ தான் எனக்கு கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிது ஆஃப்டர் 18. பட் சைல்ட்ஹுட் வாஸ் டீப்லி கனெக்டட் வித் சினிமா. வாவ். டூட் அப்படின்னு வரப்போ ஐ திங்க் த கேரக்டர்ஸ் இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ், பிரதீப்பா இருக்கட்டும், மமிதாவாக இருக்கட்டும், தி அதர் கேரக்டர்ஸ் இன் த ஃபில்ம், டிராவிடா இருக்கட்டும், அது கரெக்டான இடத்துல ஃபிட்டுன்னு ஆன மாதிரி இருந்தது.
அண்ட் ஐ ஆல்சோ திங்க் இல்லை, அது நிஜம்தான் நினைக்கிறேன். உங்களோட லுக்கு தான் வந்து பிரதீப்க்கு வந்து சம்வேர் ஹி ரிசெம்பிள்ஸ் யூ அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு. யோர் ஹேர் ஸ்டைல், யோர் பாடி லாங்குவேஜ் அப்படின்ட்டு. வாஸ் தட் அ பிளான் தட் யூ ஹேட் ஆர் இஸ் ஜஸ்ட் அது அது நடந்ததா அப்படி கேரக்டர்? ஸோ இந்த சிமிலாரிட்டி மேபி எல்லா டைரக்டர்ஸோட எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் இருக்கிறது தான். இது ஒன்றும் புதுசு இல்லை, ஆனால் எனக்கு இது புதுசு. ஸோ யூனோ இன்டென்ஷனில் வந்துட்டு நம்மளை மாதிரியே மாற்றணும் அப்படின்லாம் இல்லை. ஆனால் நான் சொன்னேன்ல கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, ஒரு சீன் எழுதும் போது நம்ம இருந்தால் என்னவா பண்ணுவோம், ஹவு டு வி ரியாக்ட், ஹவு டு வி எம்பத்தைஸ், ஹவு டு வி திங்க், இப்படி யோசிச்சு தான் ஒன்று எழுத முடியுது. ஸோ எழுதும்போதே சில க்யூஸ் நீங்கள் எழுதிடுவீங்க. கையை அவர் இப்படி தூக்கிட்டு இப்படி பண்ணார், இப்படி திரும்பினார், இந்த மாதிரி காஸ்டியூமில் நம்ம இமேஜின் பண்ணிடுவோம். என்ன மாதிரி காஸ்டியூம்னா நம்ம என்ன போட்டு நம்ம என்னக்கு இருக்குமோ அதுதானே நம்ம யோசிப்போம் மோஸ்ட்லி. ஸோ அந்த மாதிரி இமேஜின் பண்ணதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்டமிக்காக மைக்ரோவாக ப்ளேஸ் பண்ணி படம் எடுப்போம். நம்ம படம் எடுக்கும்போது நமக்கு தெரியாது, ஆனால் முடிச்சு போட்டு பார்க்கும்போது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சொல்லும்போது தான் இது இப்படி லேண்ட் ஆகிருக்கு அப்படின்றது புரியுது. மேபி இட்ஸ் மோர் ஆஃப் அ சப்கான்ஷியஸான ஒரு ப்ராசஸ்ன்னு நினைக்கிறேன். அது லேண்ட் ஆகும்போது மேபி ரொம்ப ஃபர்ஸ்ட் ஃபிலிமு, டீப்லி பர்சனல் ஃபிலிம்ன்றதுனால உள்ளே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் வெளியே வந்திருக்கு. ஆமாம், ஃபர்ஸ்ட் குழந்தை. ஓகே, லவ்லி. ஸோ ஹவ் இஸ் பிரதீப் டு ஒர்க் வித்? நீங்கள் செட்லலாம் ஹவு ஃபன் வாஸ் இட்? அண்ட் அவரும் ஒரு டிரெக்டர் அப்படின்றப்போ ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற கான்வர்சேஷன்ஸ் எப்படி இருக்கும்? இந்த டூடுன்ற குழந்தைய வந்து வளர்த்து வெளில கொண்டு வரதுக்கு வந்துட்டு ஹவு ஈச் அதர்ஸ் கிராஃப்ட் அண்ட் தேர் நாலேஜ் ஷேரிங் வந்து ஹெல்ப் பண்ணுச்சு? ஸோ நான் பிரதீப் ப்ரோ அவரை எப்படி பார்க்குறேன்னா, ஹி வாஸ் வெரி ஸ்வீட் ஆக்சுவலி. ஓகேவா, செட்டில் இருந்தோம் எல்லாத்துலேயுமே ஹி வாஸ் வெரி சின்சியர், வெரி கமிட்டட். அண்டு அவர் வந்துட்டு என்னவா பார்க்குறாருன்னா, இப்போ வேற ஒருத்தவங்களோட விஷனுக்குள்ளே நம்ம உள்ளே போகிறோம், எவ்வளோக்கு எவ்வளோ இதுக்கு அடாப்ட் ஆகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரெஷ்னஸ் அதிகமாக இருக்கும்ன்றதில் ஹி இஸ் வெரி கிளியர். ஓகே, யூனோ. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் என்கரேஜ்மெண்ட் ஒன்லி. நான் இப்படி ஒன்று பண்ண போகிறேன், இப்படி ஒன்று பண்ண போகிறேன், ஹவு டு யூனா இன்ஸ்டண்ட்டாக இட்ஸ் நைஸ், லவ்லி. நான் ஒரு டைம்லாம் கேட்டிருக்கேன், நீங்கள் சும்மா சொல்கிறீங்களா இல்லை எனக்காக சொல்கிறீங்களான்னும் போது, நான் சும்மா சொன்னேன்னா இதை பண்ண மாட்டேன்ல அப்படிங்கிற ஒரு இடம் நாங்கள் பேசியிருக்கோம் நிறையா வாட்டி. ஸோ பண்ணும்போதே எனக்கும் அது ஓகேன்னு தான் தோணுது அப்படின்னு இருக்கு. பிரதீப் நான் இன்னைக்கு யோசித்து பார்க்கும்போது ஹைலி என்கரேஜிங், அவ்வளோதான், அதுதான் இருந்துச்சு. மற்றபடி இஸ் வெரி கிளியர் தட் டு கெட் அ ஃப்ரெஷ்னஸ் வி நீட் டு அடாப்ட் டு அதர்ஸ் விஷன். ஓகே ஓகே. அதே மாதிரி மமிதா, அ பர்சன் ஹூ சிம்பிளி, அதாவது ஆக்டாக பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இட்ஸ் ஜஸ்ட் வெரி நேச்சுரல் அண்ட் ஸ்பான்டேனியஸ் ஆன் ஸ்க்ரீன் அப்படின்றப்போ நீங்கள் பக்கத்தில் உட்காந்து யூவ் எக்ஸ்பிளைன்டு திங்ஸ், யூவ் எக்ஸ்ட்ராக்டட் திங்ஸ் அவுட் ஆஃப் ஹர் அப்படின்றப்போ ஹவ் இஸ் இட் ஒர்க்கிங்? ஸோ மமிதா ஆக்சுவலாக அந்த ப்ராஜெக்டில் வந்துட்டு நான் ஒன்ஸ் ப்ராஜெக்ட்லாம் ப்ரொடியூசர்லாம் லாக் பண்ணிவிட்டு அவங்களெலாம் கமிட் பண்ணிட்ட பிறகு யார் ஹீரோயினாக போகலான்னும் போது எனக்கு ஆக்சுவலாக இன்ஸ்டாகிராமில் ரேண்டமாக ஸ்க்ரோல் பண்ணும்போது அவங்களோட சூப்பர் சரண்யா வீடியோ வந்துச்சு. அந்த ஷி வாஸ் த்ரோயிங் சம் பனானா. ஓகேவா, அப்போ பிரேமலு வரல. எனக்கு அதை பார்க்கும்போதே நைஸ், நல்லா இருக்கே இந்த பொண்ணோட ஆட்டிடியூடும் எதுவும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் போய் படம் பார்த்தேன். எனக்கு லேண்ட் ஆச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதில் இருக்கிறது என்னோடய படத்துக்கு தேவை. பட் என்னோடய படத்தில் அதில் இல்லாததும் சிலதெல்லாம் இருக்குது. என்னால் அது பண்ண முடியும்னு நான் நம்பினேன். ஸோ அவங்க போகலான்னு போய் ப்ரொடியூசர்கிட்ட சொன்னால் அவங்களும் ஓகேப்பா, ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் அது நல்லா இருக்குது, போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு அவங்கள்ட்ட போகிற அந்த வித்தின் ஒரு 2 weeks கேப்புக்குள்ளே பிரேமலு வந்துடுச்சு. வந்தால் செம சென்சேஷன் ஆகிட்டாங்க, செம சென்சேஷன் ஆகிட்டாங்க. ஃபுல்லாக எங்கே திரும்பினாலும் இதுதான் அப்படின்னும் போது அண்ட் தென் ஐ மெட் ஹர் அண்ட் ஐ டோல்ட் த ஸ்டோரி அண்ட் ஷி வாஸ் வெரி எக்ஸைட்டட். ஷி இமீடியட்லி நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டாங்க. அண்ட் ஐ ஃபெல்ட் இட் வாஸ் அ வெரி nice experience to work with her. She's very emotionally a sensitive person. She can understand many things in the story. Highly committed and dedication. நான் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஸோ ரெண்டு பேர் ரொம்ப டெடிகேட்டடாக உங்களோட ப்ராஜெக்டில் உங்களோட விஷனுக்கு சப்போர்ட் பண்ணனால இட் இஸ் really come out well. Yes. You can see the pair's chemistry. Yeah, exactly. ரொம்ப அழகான ஒரு பப்ளியான இது அவங்களுக்கு. அண்ட் அபவுட் டிராவிட் இஸ் a very close friend of mine too. ஸோ அவர் வந்து அடிக்கடி நாங்கள் வேறு ஷூட்டுக்கு போகிறப்போ ஹீல் சைட் நாங்கள் டூட் ஷூட்டில் வந்து இந்த சாங் இப்படி பண்ணோம் அப்படி பண்ணுவோம். அண்ட் இஸ் வெரி எக்ஸைட்டட் வென் இஸ் ஆல்வேஸ் அரவுண்ட் யூ பீப்புள். தி எனர்ஜி இஸ் ஸோ ஹை. அண்ட் நீங்கள் வந்து ஒர்க் அப்படின்னா இது நடக்கணும், இது நடக்கிறதுக்கு இப்போ என்ன பண்ணலாம், யூர் ஆல்வேஸ் ஆன் யுவர் டோஸ் டு ஒர்க் அப்படின்றத he says. So how is it working with Dravid? He's an aranda valu da, but very nice person. So Dravid, I'm so happy that he is getting introduced in this film.
எஸ். ஓகே, பேரலா நிறைய படங்கள் போயிட்டு தான் இருக்கு, அதுவும் உண்மை. பட் இப்போ ஃபர்ஸ்ட் ரிலீஸ் படம் அது பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். அறிமுகம் விட ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆக போற படம் டியூடுன்றதுல ஐ எம் ஸோ ஹாப்பி. வை டிராவிட் அப்படின்னா, ஸோ ஐ எம் பிக், எனக்கு பரிதாபங்கள் ரொம்ப பிடிக்கும். ஓகேவா, லைக் எவ்ரிபடி. ஸோ அதை நான் பார்க்கும்போது எனக்கு அதில் டிராவிட் வந்துட்டு இன்னும் ஆக்சுவலாக எக்ஸ்ட்ராவாக பிடிக்கும். ஓகே, அவர் வந்துட்டு அந்த பெண்கள் வேஷம்லாம் போட்டு வர்றதாகட்டும், மாஸ்க் போட்டு வர்றதா இருக்கட்டும், எனக்கு அதில் ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு யூடியூப்க்கான ஆக்டிங்கும் இருந்துச்சு, பட் ஒரு சின்ன சட்டிலிட்டி இருந்துச்சு. ஐ ஃபெல்ட் அது கொஞ்சம் ஒரு ஃபிலிமுக்கான ஆக்டிங்காக இருக்குதே, அது போட்டால் நல்லா இருக்குமே. அண்ட் ஈ ரிசம்பிள்ட் இஸ் ஃபீச்சர்ஸ், இஸ் ஃபேஸ், எவ்ரி திங் ரிசம்பிள்ட் மோர் ஆஃப் நமக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான்ல, ஏதோ ஒரு ஃப்ரெண்ட் அவன் ரிமைண்ட் பண்ணா அப்படி. டிராவிட் ஏதோ ஒரு இடத்துல எல்லாருக்கும் அது ரிலேட் ஆகும், டிராவிட் மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அவரோட ஆக்டிங்கும் எனக்கு பிடிச்சிது, உருவமும் நல்லா இருக்குது, ஹேஸ் தி பொட்டென்ஷியல். ஸோ ஐ ஜஸ்ட் கால்ட் ஹிம், வி டிட் அன் ஆடிஷன் அண்டு சூப்பராக பண்ணார். அவ்வளோதான், லேண்டட். அவ்வளோதான், பயங்கரமா ஆடுறாரு, பாடுறாரு, ஆமா, எழுதுறாரு. ஐ ஹர்ட் எழுதலாம் ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு. இதுல எதுவும் பண்ணலாம்னு அடுத்து அவர் கூட ஏதாவது பண்ணணும், எழுத வரணும் அவர். எஸ். ஸோ ஒரு அமேசிங்கான டீம். அண்ட் நவ் அபவுட் த மியூசிக், அஃப்கோர்ஸ் சாய் அபியங்கர் அப்படின்றப்போ through 2-3 album songs he was the sensation of the industry. அதுக்கப்புறம் நிறைய படங்கள் வருது, அவர் சைன் பண்ணுறாரு அப்படின்றப்போ ஒரு யங் பாய் இவ்வளோ பெரிய விஷயங்கள் பண்ணுறாரா அப்படின்னு நிறைய பேரோட அட்டென்ஷன் கிராப் பண்ணுறாரு. அண்ட் தென் உங்களோட யோர் ஃபில்ம் இஸ் ஒன் அமங் தட். எப்படி நீங்கள் யூ அனலைஸ் தட் ஆர் யூ டிசைடட் சாய் இஸ் கோயிங் டு பி யோர் மியூசிக் டைரக்டர் அப்படின்ட்டு? ஸோ சாய் வந்துட்டு நாங்கள் கட்சி சேர பாட்டு வந்துருந்துச்சு அப்போது நாங்கள் சாய்கிட்ட போகும்போது. எனக்கு வந்துட்டு மைண்டில் யார் மியூசிக் டைரக்டர் போகலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருக்கும்போது எனக்கு பிடிச்சவங்க எல்லாருமே இது அதுன்னு மைண்டில் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு, லைக் எனி அதர் டைரக்டர். ஸோ இவர் போகலாம் அவர் போகலாம். ஸோ ஒரு மியூசிக் டைரக்டர் கமிட் பண்ணுறதுக்கு முன்னாடி டேட்ஸு நிறைய விஷயங்கள் இருக்குது, அதுக்குள்ளே யோசிச்சுட்டே இருக்கும்போது அப்போ தான் கட்சி சேர பாட்டு வந்துச்சு. ஓகேங்களா, அந்த டைமில் தான் வந்துச்சு. செம்மையாக இருக்கே இந்த பாட்டு, சவுண்டிங்ஸு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குதே, இவர் போனால் எப்படி இருக்கும்னு ஜஸ்ட் ஒன் ஆஃப் த பாசிபிலிட்டியாக யோசித்தேன். அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அண்ட் தென் ஒன் டே நானும் பிரதீப் ப்ரோவும் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் இந்த தேட்டர்லலாம் கட்சி சேர பாட்டு பார்த்தா என்ன மாதிரி கத்துறாங்க தெரியுமா, தேட்டரே எரப்ட் ஆகுது, ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸுங்க, அதுக்கு நல்லா பண்ணுறான்ல அந்த பையன், அவனு கூட நம்ம போகலாமா அப்படின்னாரு. அது லைக் நான் சொன்னேன் நானும் அதுதான் யோசித்தேன், நீங்கள்லாம் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஆள்னா யோசிப்பீங்களோன்ட்டு அதை அப்படியே இது பண்ணிட்டேன். பட் பரவாயில்லையே நீங்கள் எல்லாமும் சொல்கிறீங்கன்னா டெஃபினட்டாக எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஐ வெண்ட் அண்ட் மெட் ஹிம். கரெக்டாக ஆசை கூட வர்றதுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி. ஓகே, எனக்கு கட்சி சேர ரொம்ப பிடிச்சி தான் போனேன். ஆனால் அங்கே போய் ஆசைக்கு கூட கேட்டோன்னே ஃப்ளாட். மை ஃபேவரட் ஆசை கூட, லைக் தட் மெலடி அண்ட் இது எல்லாமே எனக்கு கனெக்ட் ஆச்சு, ஒர்க் ஆச்சு. ஸோ அவர் தான் அப்பயே முடிவாகி அங்கேருந்தே ட்ராவல் ஆரம்பிச்சிடுச்சு. எனக்கு சாங்லாம் ரொம்ப வேலையாக போட்டு கொடுத்துட்டாரு. லைக் இப்போது எப்படி சொல்கிறதுனா, கம்மிட்டான வித்தின் 2 வீக்ஸில் எனக்கு ஒரு சாங் கொடுத்தா அப்படி. அதை வச்சு தான் நான் நிறையா, அதுதான் ஊரும் பிளட். ஓகே, அந்த சாங் தான் ஆக்சுவலாக ஊரும் பிளட், அதோட ஸ்க்ராட்ச்லேருந்து வந்தது. அப்புறம் பார்த்தா அப்படியே ஸ்லோவாக ஒவ்வொரு அனௌன்ஸ்மெண்ட்டாக வருது. அது இன்னைக்கு எங்கேயோ போய் லேண்ட் ஆயிருக்கு. பட் this is how it started. Actually நல்லா இருக்கு, என்னன்னா like minded and young fresh talents in the film அப்படின்றப்போ it is very nice. But to say more about the music of the film, முதல்ல இந்த பாட்டு ஊரும்ல சாங் வர்றப்போ சர்ப்ரைசிங்லி இதில் கொஞ்சம் ஹேட் கமெண்ட்ஸ் இருந்தது, என்ன பாட்டு இப்படி இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தது. But then today, எனக்கு one of my favorite, it keeps just going inside my இது. பட் இட்ஸ் பிகம் ஸோ பாசிட்டிவாக இப்போ லேண்ட் ஆகிருக்கு எல்லாருக்கிட்டையும். பட் இனிஷியலி அந்த ஒரு என்ன பாட்டு இது, ஏன் இப்படி இருக்குது அப்படின்ற ஒரு நெகட்டிவ் திங் இருந்தது. ஹவு டிட் யூ முதல் பாட்டு வர்றப்போ இப்படி ஒரு இது இருந்தது அப்படின்றப்போ வாட் ரியாக்ஷன் டிட் இட் ஹேவ் ஆன் யூ? ஸோ ஓகே, நான் வந்துட்டு வெளிக்காரணங்கள் அதுக்குள்ளே நான் ரொம்ப யோசிக்கலை, வேண்டாம், ஏன்னா எனக்கு அது தெரியாது. ஆனால் செல்ஃப் அனலைஸ் பண்ணும்போது என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு அந்த பாட்டை பற்றி யோசிக்கும்போது ஒரே பாட்டுக்குள்ளே நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 ஜானர் இருக்கும். அதுக்குள்ளே லைக் உங்களுக்கு வைபாக ஆரம்பித்து கூலாக அலையன்றது மோர் ஆஃப் ஒரு கூலாகவும் வைபாகவும் இருக்கும் உங்களுக்கு. அண்ட் தென் மன்னனாக வரும்போது ஒரு மூட் இருக்கும். அண்ட் கலையவா வரும்போது அது அப்படியே லவ்வாக ஃபீலாக மாறும். திரும்ப தொட்டாடை பட்டாசாக வரும்போது டக்குன்னு ஒரு மாசாக ஒரு ஹை அட்ரினலைன் இருக்கும். அதில் இவ்வளோ இதுவும் ஒரு சாங்குக்குள்ளே வித்தின் 3 minutes பேக் பண்ணும்போது அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்குல்ல, அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஒரு டைம் எடுத்திருக்கலாம் மேபி. அண்ட் நான் ரிலீஸ் பண்ணது வேறு வீடியோவோட சேர்த்து ரிலீஸ் பண்ணோம். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக அந்த மாதிரி ஒரு சாங்க்கு வந்துட்டு லிப்சிங் பண்ணியிருப்பாங்க. மன்னண்ணா வந்தண்ணான்னு மெயின் ஆர்டிஸ்ட் வந்து பாடுவாங்க.
பாடினா ஆட்டோமேட்டிக்காக லிரிக்ஸ் ரெஜிஸ்டர் ஆகும். ஓகே. லைக் நான் வந்து கான்ஷியஸ் காலாக பாட வேணாம். ஏன்னா எனக்கு ஒரு ரியல் லைஃப்பில் இப்போ நான் வந்துட்டு ஒரு பாட்டு கேட்டு என் ஃப்ரெண்ட்ஸோட க்ரூப் பண்ணும்போது இருப்போம்ல, அந்த ரியாலிட்டியை கேப்சர் பண்ணணும்னு தோணுச்சு. அதனால தான் மோர் ஆஃப் அவங்கெல்லாம் ஒரு கேங்காக இருக்கும்போது அந்த பாட்டெல்லாம் அவங்களுக்கு கேட்கல, ஆடியன்ஸுக்கு தான் கேட்குது. இட்ஸ் தேர் அவங்களோட ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃபை அப்படி பிச்சு எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன் அப்படின்னு காட்டணுன்றது இன்டென்ஷன். ஸோ அந்த லிரிக்ஸும் போடலைல்ல, அந்த ஃப்ரெஷ்னஸ்னால லிரிக்ஸை டக்குன்னு கிராப் பண்ண முடியாமல் இருந்திருக்கலாம். ஓகே. அண்ட் விஷுவல்ஸும் வந்துட்டு எனக்கு என்னென்னா, ஒரு செட்டுக்குள்ளேயோ ஒரு இதுக்குள்ளேயோ போய் ஒரு ஹுக் ஸ்டெப் ஃபுல்லாக ஆட விடாமல் ஏகப்பட்ட கட்ஸு, ஏகப்பட்ட மொமெண்ட்ஸ் அப்படி த்ரோ ஆகிட்டே இருக்கும். ஸோ அதில் இருந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ், இது எல்லாமே சாயும் ஃப்ரெஷ்ஷாக போடணுன்னு ட்ரை பண்ணி, நானும் ஃப்ரெஷ்ஷாக போடணுன்னு ட்ரை பண்ணி, அந்த கொலிஷன் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு என்ன வாட் இஸ் திஸ் அப்படின்னு கொடுத்துருக்கலாம். அண்ட் தென் ஸ்லோவாக எங்களோட இன்டென்ஷன் வந்துட்டு இன்றைக்கி நான் பார்க்கும்போது ஐ எம் வெரி ஹாப்பி. அது லேண்ட் ஆகிருக்கு. அந்த ஃப்ரெஷ்னஸ் தான் அதை இன்னைக்கு கொஞ்சம் எங்கேயோ எடுத்துகிட்டு போய் நிறுத்தி இருக்கு அப்படின்னு இப்போ தோணுது. ஃபர்ஸ்ட் பிக் திங் இஸ் அ சாங். அதில் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நெகட்டிவிட்டி அப்படின்றப்போ இட் வுட் ஹவ் டேக்கன் யூ பேக் இல்லையா? கொஞ்சம் ஒரு சின்ன ஷாக் இருந்திருக்கும்ல? அது ஷாக்காக எனக்கு என்னென்னா, எப்பயுமே ஒரு க்யூரியாசிட்டி அதிகமாக இருக்கும். அது ஷாக்கா இல்லை எங்கே ஏதாவது மிஸ் ஆகிருக்குதா உண்மையிலேன்னு எனக்கு என்னென்னா, அதை அனலைஸ் பண்ணி அதை நோண்டி பார்த்துடணும், என்ன அதுதான் எனக்கு மோர் ஆஃப் இருந்துச்சு. ஓகே, ஃபைன். ஸோ ஐ வாஸ் வெரி க்யூரியஸ் ஆக்சுவலி என்னன்ட்டு. பட் ஒரு வித்தின் 2 days ஆக்சுவலாக எல்லோரும் ஸ்லோ பாய்சன் சொல்லும்போது கூட நான் யோசிப்பேன். எனக்கு இந்த கமெண்ட்டும் நான் கேட்டேன். அந்த இடத்துல ஸ்லோ பாய்சன் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஸ்லோ பாய்சன்னா இப்போ 1 month 2 months 1 year இதெல்லாம் தானே ஸ்லோ பாய்சனு. அது பாட்டு ரிலீஸ் ஆகியே 1 month கூட ஆகலை இன்னும். அதுக்குள்ளே ரீச் ஆகும் இதுவாகும் இவ்வளோ ஆயிடுச்சுன்னா அது எப்படி ஸ்லோ பாய்சனு? ரொம்ப ஃபாஸ்ட் பாய்சனாக தானே இருக்குது அது. அப்படிதான் எனக்கு தோணும். ஓகே, ஓகே. And parallelly, another thing that is associated with the film is a bit of trolls and memes for the dog video. What did you have in mind while curating it? Or Pradeep அதை எப்படி பண்ண ஒத்துக்கிட்டா எப்படி பண்ணாங்க? அது ஹோல் ப்ராசஸ் யோசிக்கும் போது பிடிஎஸ் எப்படி இருந்திருக்கும்? மேபி நீங்கள் அது ஒரு தனி வீடியோவாக ரிலீஸ் பண்ணும் அந்த மாதிரிலாம் இருந்தது. And we could see you personally liking a few memes. ஓ, அவ்வளோ பார்க்குறீங்களா? ஓகே, ரைட். அப்போ somewhere you also enjoyed. அது ரொம்ப என்னடா இப்படி பண்ணுறாங்கன்றது பார்க்க தெரியும், இதெல்லாம் பண்ணுறீங்களாடா அப்படின்ற மாதிரி you've enjoyed அப்படின்றதும் தெரியுது. So how was it அந்த particular portion of the movie? நான் வந்துட்டு என்ன சொல்கிறேன்னா, எனக்கு மூவி வந்துட்டு நான் சொல்கிறேன்ல, நான் தேட்டரில் படம் பார்த்த டைம்ஸில் எனக்கு ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? படத்தோட ஒரு படத்துக்கு நான் போகிறதுக்கான கோர் ஒன்று இருக்குல்ல, நான் போய் என்ஜாய் பண்ணணும். ஏதாவது எனக்கு வாவ் நைஸ், ஏதாவது இட் ஷுட் மேக் மீ ஃபீல் சம்திங். ஓகே, உங்களை ஃபேசினேட் பண்ணிகிட்டே எனக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். எனக்கு இப்போ இந்த டாக் இதெல்லாம் இருக்குல்ல, நான் என்ன நினைக்கிறேன்னா, ரொம்ப அதை போட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு அதெல்லாம் இல்லாமல் இட்ஸ் அ வைப், அவ்வளோதான். அது வைபாக இருக்கா? யூனோ, இப்போ எவ்வளோ ஹீரோயின் ஃபோட்டோஸ்லாம் நானும் பார்த்துருக்கேன். நாய் கூட கொஞ்சறது, கிஸ் அடிக்கிறது எல்லாமே அந்த மாதிரி. இது ஒரு இது அவர் வளர்க்குற நாய் தான் படத்தில், யூனோ. ஸோ அது ஒரு ஃபன். அதை ரொம்ப இது பண்ணாமல் அதை என்ஜாய் பண்ணிட்டோ அந்த லெவலுக்கு அதை எடுத்துகிட்டு போனால் போதும். ரொம்ப டைசெக்ட் பண்ணாமல் அது மொமெண்ட்டாக என்ஜாய் பண்ணிட்டு போயிடும் அவ்வளோ. ஏன்னா அப்போ தான் அது ஒரு தேட்ரிக்கலாவோ இல்லை ஒரு படம் என்டர்டெயின்மெண்ட் மீடியம்குள்ளே அதெல்லாம் இருக்கும். ஏன்னா அதெல்லாம் எடுத்துட்டா ரொம்ப ஃப்ளாட்டாக போயிடுமோ அப்படிங்கிறது தான் அதோட பாயிண்ட். ஃப்ளாட்டாக எனக்கு போகக்கூடாது இந்த படமும். எனக்கு கொஞ்சம் கான்ஸ்டண்ட்டாக ஹைஸ் இருந்துகிட்டு இருக்கணும். அண்ட் சோஷியலி ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். அந்த ஹைஸ்க்காக இதை வந்துட்டு காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. ஸோ அது சோஷியலியாக அது காம்ப்ரமைஸ் ஆகாத வரைக்கும் எனக்கு ஓகே. ஸோ நான் இந்த நாய் கிஸ் அந்த மாதிரி தான் பார்த்தேன். நல்லா இருக்கே எனக்கு ஸ்பாட்டில் அந்த இடத்துல அவர் போகும்போது சரி ஒரு கிஸ் அடித்தா எப்படி இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா, அது போகிற சுச்சுவேஷனும் உங்களுக்கு எப்படி அப்படிலாம் தோணுது? இல்லை, ஏன்னா அவர் போகிறதும் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். ஸோ இப்போ நான் போகும்போது இப்போ வீட்டில் அம்மா இருந்தாங்கன்னா அம்மாவுக்கு ஒரு கிஸ்ஸு, பாட்டி இருந்தாங்கன்னா பாட்டிக்கு ஒரு கிஸ்ஸு. இப்போ ஒரு டாக் வளர்க்குறவங்களுக்கு மேபி அது ஒரு பார்ட் ஆஃப் த ஃபேமிலி ஆகிடும்ல. ஸோ அதுக்கு ஒரு கிஸ்ஸு அப்படியே போட்டு போக வேண்டியதுதான். ஓகே, பட் அது வந்து வாஸ் வைட்லி டாக்ட் அபவுட். மேபி நீங்கள் யோசிச்சிங்களா அது விடுறதுக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தட் இட் வுட் பிகம் ஒன் சென்சேஷன் அப்படின்ட்டு? இல்லை ஓகே, நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்களே இன்ஸ்டாவில் என்னோட லைக்ஸ்லாம் இருந்துச்சு பார்த்தேன்னா, அப்போ கன்சிஸ்டண்ட்டாக நான் லைக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா ஐ தாட் அது ஒர்க் ஆகும், கிளிக் ஆகும். ப்ளஸ்ஸாக மைனஸாக எனக்கு தெரியல, ஆனால் அது கிளிக் ஆகும்னு எனக்கு தெரியும். இட் வில் பி டாக்ட் அபவுட்னு ஐ ஃபெல்ட். ஸோ இட் ஹேப்பன்ட். ஓகே, அதனால தான் அங்கே கார்டு போட்டது. சரத்குமார் சார் வந்து இந்த படத்தில் அவரோட லுக்கே வந்து லைக் நம்மளோட விண்டேஜ் லுக்கில் இருக்கிற வெரி
இம்ப்ரெசிவான ஒரு இதில் இருக்காரு அண்ட் அந்த ஒரு எனர்ஜியும் இருக்குது அப்படின்ற மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டோம். ஹவ் வாஸ் இட் ஒர்க்கிங் வித் ஹிம்? ஆக்சுவலாக ஆமாம், சரத் சார் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் அவர் இந்த சின்ராஸ் கைண்ட் ஆஃப் ரோல்ஸ், நாட்டாம, அப்புறம் பாட்டாளி, அதிலலாம் ஒரு க்யூட்டாக இருப்பார் அவர். ஓகேவா? ஸோ அவர் பிஹேவியர் ஆகட்டும், அந்த அந்த சில காமெடிஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த நீ பரோட்டா மாஸ்டர்னு எனக்கு மட்டும்தான்ப்பா தெரியும் அப்படின்னு சொல்கிறது, இதெல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருப்பார் அவர். ஸோ ஐ தாட் அவர் இந்த ரோல் பண்ணால் திரும்ப அந்த டைம்ஸில் இருந்த ஒரு ஃபீல் வரும். ஆனால் இப்போ அது பார்க்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால் நாங்கள் அவரை பண்ணியிருக்கோம். இந்த படத்தில் சரத் சார் ரீசன்ட் டைம்ஸ்ல இருந்து இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருப்போம், அது நான் சொல்லிக்கிறேன். அது தாண்டி அவர் ரோல் வந்து கொஞ்சம் சர்ப்ரைஸாகவே இருக்கட்டும் வச்சிருக்கீங்க அப்படியே. ஓகே, அபவுட் யுவர் டெக்னிக்கல் டீம், யூவ் ஆல்ரெடி மென்ஷன்ட் தட் உங்களோட டெக்னிக்கல் டீம் இஸ் யுவர் பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த். ஸோ டெல் அஸ் அபவுட் யுவர் டீம். டெக்னிக்கல் டீம் இதுக்கு முன்னாடி வந்துட்டு இப்போ நீங்கள் ஒரு ஆஸ்பைரிங் ஃபில்ம் மேக்கராக நீங்கள் நிறைய ஃபிலிம்ஸ் பார்த்துருப்பீங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அதோட ஷார்ட்ஸு, அதோட ஏஸ்தெட்டிக்ஸு எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ இப்போ என்னோட இந்த டூட் படத்தில் வந்துட்டு அதோட ஏஸ்தெட்டிக்ஸ் அதில் எல்லாத்துலேயும் ஒரு கான்ஷியஸான சாய்ஸ் இருக்குது. லைக் ஃப்ரம் தி கிளாத்ஸ், ஃப்ரம் தி லொக்கேஷன், ஃப்ரம் தி ப்ரொடக்ஷன் டிசைன், ஃப்ரம் தி ஷார்ட்ஸ் எல்லாத்துலேயும். ஸோ அதுக்கு எனக்கு வந்துட்டு ரொம்ப சப்போர்ட்டிவான ரொம்ப அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஹை சென்ஸான டீம் எனக்கு தேவைப்பட்டுச்சு. ஓகேங்களா? நான் வந்து கிராண்ட் தான் படம், ஆனால் வெறும் காசு செலவு பண்ணுறதுனால மட்டும் வர்ற கிராண்ட்னஸ்ஸாக இல்லாமல் இண்டிவிஜுவலாக ஒன்றையும் சூஸ் பண்ணுறதுனால வர்ற கிராண்ட்னஸ் இருக்குல்ல, அந்த இடத்துல வேலை மெனக்கெடல் இருக்கு. அதில் வேலை மெனக்கெடல், டேஸ்ட். ஓகே, டேஸ்ட். ஸோ அந்த இடத்துக்கு அது போகணும். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு என்னோட கேமராமேன் நிக்கத் பொம்மி, ஸோ இஸ் சம்படி ஹூ டிட் சூரை போட்டு அன்டே சுந்தரானிக்கு, அதோட எல்லா ஒர்க்ஸும் எனக்கு பிடிக்கும். அண்ட் பர்சனலி வி ஹாவ் அ வெரி குட் பாண்ட் டுகெதர். ஸோ அவர் அப்புறம் லதான்னு சொல்லிட்டு அவங்க தான் ப்ரொடக்ஷன் டிசைனர். ஸோ நீங்கள் பாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அவங்க டான்ஸ் ஆடுற இடம்லாம் கொஞ்சம் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். அந்த ஒயிட் கலர் அந்த கடைசியில் சுற்றி விடும்போது ஒரு இடம்லாம் இருந்திருக்கும், அதெல்லாம் செட்டு தான் ஃபுல்லாக. ஷீ மேட் இட். அண்ட் படம் ஃபுல்லாக இன்னும் நிறையா செட்ஸ்லாம் இருக்குது உள்ளே, அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டு இவங்களோட காஸ்டியூம்ஸ் லைக் எஸ்பெஷலி லைக் பிரதீப்போட காஸ்டியூம் ஆகட்டும், மமிதாவோட காஸ்டியூம், நீங்கள் அந்த சாங்கில் ஒரு கிளிம்சஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அது எல்லாமே ஒரு ரொம்ப ரசித்து பண்ணது. அது வந்துட்டு பூர்ணிமான்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுறாங்க. அண்ட் என்னோட எடிட்டர் வந்துட்டு பரத். நீங்கள் அந்த அவ்வளோ ஃபாஸ்ட் கட்ஸ் அந்த ஸ்டைல்ஸுக்கு எல்லாமே அவர் கோஆப்ரேட்டிவாக இருந்தார். அண்ட் ஸ்டண்ட் வந்துட்டு வி ஆர் ஹேவிங் யானிக் பென் ஆன் போர்டு ஹூ டிட் ஃபேமிலி மேன், மாவீரன், ஜவான் இதெல்லாம் பண்ணவங்க. ஸோ இஸ் வெரி குட், அவர் இருக்கார். ஸோ தீஸ் ஆர் மை கோர் டெக்னிக்கல் டீம். இட்ஸ் ஆக்சுவலி வெரி ட்ரூ. யூ நீட் அ குட் டீம் டு சப்போர்ட் யோர் விஷன். அப்போ தான் அது ரொம்ப அழகாக வரும். அண்ட் உங்களுக்கும் ஒரு விஷன் இருக்கணும். ஓகே ஓகே ஓகே. ஸோ தென் ஒன்லி அது கொலைட் ஆகும்போது புதுசாக ஒன்று வரும், ஃப்ரெஷ்ஷாக ஒன்று வரும். ஓகே, அண்ட் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டு பி ரிலீசிங் ஃபார் தீபாவளி அப்படின்றப்போ ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ரிலீசிங் இஸ் இட் செல்ஃப் அ பிக் டாஸ்க். பட் அது வந்து ஒரு கிராண்ட் ரிலீஸாக இருக்குது. ஒரு நான் ஃபஸ்ட்டு வந்து சொன்னது ஒரு பேங் என்ட்ரி ஃபார் யூ இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அப்படின்ட்டு. ஸோ ஹவு டு யூ சீ திஸ்? பல தீபாவளிக்கு பல பேரோட படத்தை போய் பார்த்து விசில் அடித்து தேட்டரில் என்ஜாய் பண்ண ஒரு பர்சன் இன்றைக்கி தன்னுடைய படத்தை போய் பார்க்க போகிறாரு, தன்னுடைய படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாரு அப்படின்றப்போ ஹவு டஸ் திஸ் ஃபீல்? தலை தீபாவளி தான். ஸோ இந்த படத்தில் எனக்கு கொஞ்சம் வெரி ஹம்பிள் டு சே திஸ், பட் எல்லாமே கொஞ்சம் நல்ல விஷயமா ஃபஸ்ட் படத்துலேயே எனக்கு நிறையா நடந்திருக்கு. அது தீபாவளி வரைக்கும் போய் லேண்ட் ஆகிருக்கிறது எனக்கு உண்மையிலே சரியலாக தான் இருக்குது இப்போ யோசித்து பார்க்கும்போது. ஏன்னா நான் நிறையா படங்கள் தீபாவளிக்கு பார்த்துருக்கேன். அந்த தீபாவளி மெமரிஸ்லாம் எனக்குள்ளே அது யோசித்து பார்க்கும்போது நிறையா ஓடுது. ஸோ இப்போ அது எனக்கு நடக்குதுன்னும் போது வெரி ஸ்வீட், பிட் இமோஷ்னல், வெரி நைஸ். ஒரு முதல் படத்தில் வருது அப்படின்றப்போ, கிரிட்டிசிசம் வருது அப்படின்றப்போ அதை எப்படி எடுத்துக்கிறது? should I take it in the positive way or should I like change it? Is it okay for me? Are people liking it? Is it like overwhelming for you? ஒவ்வொருத்தரோட பெர்ஸ்பெக்டிவ் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம். இப்போ நான் வந்து இந்த பாட்டு சூப்பராக இருக்குது, நீங்கள் பண்ண அந்த கான்செப்ட் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். somebody else that you meet in the industry might say, இது இப்படி பண்ணியிருக்கலாம், அப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ as a நியூ கமரா how do you think is it good? அதை எப்படி டேக்கிங் ஃபார்வர்ட், எப்படி அதை ஒர்க் பண்ணலான்னு இருக்கீங்க? are you like going to take everybody's comment? உங்களுக்கு அது கன்ஃபியூசிங்காக இருக்கா? ஆக்சுவலாக இப்போ எனக்கு என்னென்னா இந்த நியூ கம்மருன்றது வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஆடட் பெனிஃபிட்டாக இருக்குது.
ஏன்னா நான் இன்னும் பெருசாக ரிசல்ட் பார்க்காததுனால யார் என்ன சொன்னாலும் எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்ணுறேன் அப்படிங்கிறத என்னால் ரொம்ப ஃபர்மாக எடுக்க முடியுது இப்போது. அது வந்துட்டு நான் அந்த நியூ கமர்ன்றது பெனிஃபிட் தான். ஓகே ஓகே, இட்ஸ் லைக் an added advantage. ஆடட் அட்வான்டேஜ். ஏன்னா நான் எந்த ரிசல்ட்டுமே பார்க்கல, எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ நம்ம நினச்சதே எடுத்துகிட்டே போயிடுவோமே, நமக்கு நல்லா இருக்கா இல்லையா, ஓகே அப்படின்ட்டு அந்த ஒரு குருட்டு இதில் தான் போனது. ஓகே. ஸோ டூட் படத்தை யாருக்கெல்லாம் வந்து இது வரைக்கும் நீங்கள் போட்டு காமிச்சிருக்கீங்க அப்பார்ட் ஃப்ரம் த ப்ரொடியூசர்ஸ்? வேறு யாருக்கெல்லாம் பார்த்துருக்காங்க? நான் வந்துட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸு, நான் ரிலை பண்ணுற சில ஆட்கள், லைக் நல்லா சொல்லுவாங்க, கழுவி ஊற்றுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, அவங்களுக்கெல்லாம் போட்டு காமிச்சிருக்கேன். they all enjoyed. எடிட்டிங் பேஸில் இருக்கிற சில கரெக்ஷன்ஸ்லாம் we did. ஸோ இப்போ எல்லாருக்குமே எங்களுக்கெல்லாம் லேண்ட் ஆகிருக்கு. It has worked out for you. Worked out for you. So நான் சொல்ற ஆட்கள் உங்களுக்கு பேர்லாம் தெரியாது. It's my friends. So that's okay, it. Yeah. Okay. And about friends, I was about to ask because நீங்க most of the time உங்களோட friends roomல தான் இருப்பீங்க, friends கூட தான் hang out பண்ற person அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டோம். Tell us about your friends. யாருங்க இதெல்லாம் சொல்றா உங்களுக்கு? இப்போ நாங்க வந்து டீப்பா வந்து அனலைஸ் பண்ணிட்டு ரிசர்ச் பண்ணிட்டு வருவோம். ஸோ உங்களை பத்தி நீங்க பெரிய ஒரு கிரைம் அந்த மாதிரிலாம் இல்லை. யார் ஒன் யா. ஸோ அதனால இவ்வளோ தான் கிடைச்சது. அப்படி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூடயா ஐ லைக் டு பி வித் ஃப்ரெண்ட்ஸ் ஆஸ் வெல் அஸ் டு பி அலோன். ஏன்னா எழுதுகிறோம் எடுக்கிறோன்னா கண்டிப்பாக யூ நீட் யுவர் ப்ரைவேட் ஸ்பேஸ். அப்போ தான் ஏதாவது யோசிக்க முடியும், இது பண்ண முடியும். பட்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு எப்படின்னா இன்னைக்கு இருக்க டைம்ஸில் இப்போ இன்ஸ்டாலேயோ இதுலேயோ நம்ம பார்க்குற எல்லா மீம்ஸுமே புரிஞ்சிக்கக்கூடிய, அது எல்லாமே கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு இடத்துல இருந்தால் நானும் வரேன். என் ஃப்ரெண்ட்ஸும் அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. இது ஒன்றும் ஸ்பெஷல் இல்லை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் கேங் எப்படி இருக்குமோ, இங்கே இருக்கிற பசங்களுக்கு கேங்கெலாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கேங்கு. அதுலேருந்து தான் வந்து ஒரு படம் இப்போ பண்ணுறோம். ஓகே ஓகே. பட் அதர் தென் தட் இந்த கரியர் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு நான் சினிமா ஃப்ரெண்ட்ஸுமே இருக்கும் இல்லையா, காலேஜ்லேருந்து ஸ்கூல்லேருந்து? ஐ யூ ஸ்டில் கனெக்டட் வித் யுவர் காலேஜ் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ எனக்கு எப்படின்னா, எனக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸு அவங்க கூட ரொம்ப டெப்த்தான அக்லியான ஃப்ரெண்ட்ஷிப் வரைக்கும் அது போகும். ஸோ அதில் சில பேர் இப்போ பார்ட் ஆஃப் த டீமும் இருக்கிறாங்க, வெளியவும் இருக்கிறாங்க. ஸோ ஐ ஸ்டில் வெரி கனெக்டட் வித் தெம். ஓகே ஓகே ஓகே. அவங்கள்ட்ட தான் கொஞ்சம் அப்பப்போ ரியாலிட்டி செக்ஸு, ஏதாவது ஒன்றா இந்த பாட்டு எப்படி வந்துச்சு, இது எப்படி வந்துச்சு, அவன் வந்துட்டு ஃபோன் பண்ண மேம் சரி சூப்பராக இருக்குதுடா அப்படின்னா ஒன்று, என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்னா அது ஒன்று. ஸோ எனக்கு கொஞ்சம் ரியல் ஃபீட்பேக்ஸ் வேணும். ஸோ அதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஹேவிங் ஃப்ரெண்ட்ஸ். லைக் கெரியர் மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்காங்க. ஓகே. அண்ட் அபவுட் யுவர் ஃபேமிலி, படம் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து they were too good to you. இப்போ எப்படி இருக்கு உங்களோட வீட்டில் இருக்கிற ட்ரீட்மெண்ட்? they are very happy. அதாவது அவங்களுக்கு வந்துட்டு என்னென்னா, இது ஒரு சர்ப்ரைஸாக இல்லை, நம்ம படம் பண்ணுவான்னு நினச்சோம் பண்ணிட்டான் அப்படின்றதுல அவங்க இருக்காங்க. எனக்கு தான் நீங்கள் படம் பண்ணுவான்னு நினச்சா பத்தாது, எனக்கு தானே தெரியும் அது பண்ணுவேனா மாட்டேனா, அதுக்குள்ளே எவ்வளோ பெண்டு கர்வு 360 போடணுன்றது எனக்கு தானே தெரியும். ஸோ இப்போ அவங்களுக்கு ஆக்சுவலாக எந்த ஆர்க் சேஞ்சும் இல்லை, அவங்க நினச்சது நடந்திருக்குன்னு அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. பட் அதுக்குள்ளே இருக்கிற ரைட் லெஃப்ட்லாம் எனக்கு புரியுது. பட் there is no change in them, maybe with me. உங்களுக்கு ரொம்ப வாட் இஸ் இட் கால்ட், அசைக்க முடியாத நம்பிக்கை உங்க மேல வச்சிருந்திருக்காங்க போல உங்க வீட்ல இல்லையா? ஆமா. you were very studious kid when you were a child. ரொம்ப நல்ல படிப்பீங்களோ வீட்ல? இந்த ஃபர்ஸ்ட் ரேங்கர் மாதிரி ஒரு இல்லை, ரொம்ப நான் ஒரு லாஸ்ட் பெஞ்சரும் இல்லை ஃபர்ஸ்ட் பெஞ்சரும் இல்லை, ஒரு மிடில் தான் இருப்பேன். நான் ஒரு மிடில் இருப்பேன். பட் நான் ஸ்டடீஸை தாண்டி நான் சொன்னேன்ல, எனக்கு மோர் ஆஃப் எனக்கு இந்த பேப்பர்ஸு மேகசின்ஸ் இதெல்லாம் படிக்கிறதுல ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி, அதில் ரொம்ப ஆர்வம் இருக்கும். எனக்கு வெள்ளை பேப்பரை தவிர எது எழுதியிருந்தாலும் படிப்பேன். பட் அகாடமிக்ஸ் மட்டும் ஒரு லாஸ்ட் பெஞ்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் அது ஒரு கடமை. அது என்ன 12th பாஸ் பண்ணணும் 10th பாஸ் பண்ணணுன்றதுனால ஐ வில் கோ அண்ட் டூ தட். பட் ஐ லைக் டு ரீட், நாட் ஸ்டடி. ஓகே. மறக்கவே முடியாத ஒரு தீபாவளி எக்ஸ்பீரியன்ஸ், இந்த படம் போய் பார்த்த தீபாவளிக்கு அப்பா எனக்கு மறக்கவே முடியாது, ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மெமரினா வாட் வுட் இட் பி? அந்த நான் தியேட்டரில் பார்த்த டைம்ஸில் எனக்கு ஆக்சுவலாக எனக்கு ஞாபகம் இருக்குது, உனக்கும் எனக்கும் சம்திங். ஓகே. அது வந்துட்டு ஒரு மாதிரி தியேட்டரே செம திருவிழாவாக இருந்துச்சு. ஃபேமிலி க்ரௌடு, ஆடியன்ஸு, அந்த லவ் அதெல்லாம் ரொம்ப என்ஜாய், அந்த சென்டிமெண்ட்டு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு மெமரியில் அந்த படம் ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்குது. ஆக்சுவலாக அப்போ அந்த டைமில் ஜெயம் ரவி சாரோட 3 படங்கள் அது கண்டினியூஸாக எனக்கு ஞாபகம் இருக்குது. எம் குமரன், சம்திங் சந்தோஷ் சுப்ரமணியம், இது 3 படமுமே வந்துட்டு அப்போ அந்த டைமில் எனக்கு அப்படியே பேக் டு பேக்
அந்த படங்கள் வந்தது என்னோட மெமரிஸில் நல்லா ஞாபகம் இருக்குது. ஹவு க்ரௌட் செலிப்ரேட்டட். அது இல்லாமல் ஸ்டார்ஸ் ஃபிலிம்ஸ் ஆப்வியஸ்லி. பட் நான் ஸ்டார்ஸாக அந்த டைம்ஸில், ஏன்னா அது சாரோட ஃபஸ்ட்டு 4 படங்களில் ஒன்றுன்னு நினைக்கிறேன். அது எனக்கு நல்ல மெமரியாக எனக்கு ஞாபகம் இருக்குது. எஸ்பெஷலி சம்திங். ஓகே. ஸோ நீங்கள் சொல்கிறப்போ உங்களோட சாய்ஸ் ஆஃப் ஃபில்ம்லேயே தெரியுது. ஓகே, ஒரு பெரிய மாஸ் படம் அப்படி இப்படின்லாம் இல்லாமல் a film that has every essence. It has emotions, it has love, it has comic things. ஸோ எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு படத்தை அவ்வளோ என்ஜாய் பண்ணி ஒரு பையனாக பார்த்துருக்கீங்க அப்படின்றப்போ டூட் இஸ் சம்வேர் அந்த மாதிரி எல்லா எமோஷன்ஸும் இருக்கிற ஒரு படம் இல்லையா? சரி, கண்டிப்பாக. டூட் வந்துட்டு எனக்கு திரும்ப அந்த ஒரு ஓல்ட் ஸ்கூல் சாம் வித் மாடர்ன் சென்சிபிலிட்டிஸ், இதுதான் அதோட டேக்லைனாக இருக்கும். டேக்லைனான்னு தெரியல, பட் ஐடியா இன்டென்ஷன் என்னன்னா, இப்போது ஐ பிலாங் டு திஸ் ஜென்ரேஷன், இதோட சென்சிபிலிட்டிஸ் எனக்குள்ளே அதை லேர்ன் பண்ணணும்னு இல்லை, நார்மலாக எனக்கு இருக்கும். பட் அது நம்ம பார்த்து ரசித்த படங்கள்ல இருந்த அந்த ஒரு சாம் இருக்குல்ல, லைக் ஒரு மாதிரி த ஃபன், த எமோஷன், அந்த ஒரு ரோலர் கோஸ்டர், அதெல்லாமே எனக்கு வேணும். ப்ளஸ் ஒரு இன்பில்ட்டாக ஒரு ரஜினி சார் பிடிச்ச ஒருத்தனா அதில் இருக்கிற ஒரு மாஸ், அதெல்லாம் சேர்ந்து ஒரு படம் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். அப்படி தான் பண்ணியிருக்கேன். We will see. ஓகே, இதுக்கப்புறம் ஏதாவது என்ன கதை ஒர்க் பண்ணுற ஒரு பிளான் இருக்கு ஆஃப்டர் டூட்? I mean, too early to ask, but you have anything in mind? See, ஓகே, நீங்கள் வந்து ஏடிஸாக இருக்கிற டைம்ஸ்லையும் டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடியான டைம்ஸ்ன்றது பெட்டரான வேர்டு இன்னும். அப்போ வந்துட்டு உங்களுக்கு நிறைய ஸ்டிமுலைஸ் இருந்துகிட்டே இருக்கும், நிறைய தோணிகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபார்ச்சுனேட்லி அதெல்லாமே நான் டாக்குமெண்டைஸ் பண்ணி வைக்கிற ஒரு ஹேபிட் இருக்குது. ஓகே, ஸோ அது ஓவர் த 7 years வந்த ரேண்டம் தாட்ஸு, அந்த தாட்ஸ் எல்லாத்தையும் கொலைட் பண்ணி அப்பப்போ டாக்குமெண்ட்ஸாக கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இப்பப்போ எடுத்து திரும்ப பார்க்கும்போது எது நெக்ஸ்ட்டுன்னு அப்போ தான் முடிவாகும். இப்போதைக்கு அப்படியே ஒரு ரேண்டமாக ஒரு 10-15 அப்படியே இருக்குது. ஏன்னா அது ஒரு 8 years ஆஃப் யூனோ எக்ஸ்பீரியன்ஸ் இன் லேர்னிங்ஸில் வந்த ஒரு ரேண்டம் க்ரியேட்டிவ் தாட்ஸ் எல்லாம் டப்பாவில் போட்டிருக்கு. பார்க்கணும், நிறைய இருக்குது. எது நம்ம சூஸ் பண்ணி பார்க்கணும், எது இன்னும் அவுடேட் ஆகாமல் இருக்குன்னு பார்க்கணும், எது ஸ்டில் எமோஷனலாக ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். I have to go and see after dude. So talking to you for this long, I have understood just like any other ஒரு நார்மலான ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் ஒரு பையன் சினிமா வந்து ரொம்ப ரசித்த ஒருத்தன். ரொம்ப கனவு, நான் நீங்கள் சொன்ன மாதிரி நான் டைரக்டர் ஆகணும், சினிமாக்குள்ளே போகணும்னு இல்லாமல் ஒரு ரசிகனாக இருந்துட்டு ஃபார் அ வெரி லாங் பீரியட் ஆஃப் ஹிஸ் லைஃப் ஹி வாஸ் அ சினிமா லவர். அது ரசித்து எது ஆகிட்டு and then one fine day he thinks, okay, I think this is what I meant for in life, and then you took it in your hand. அதுக்கான ஒரு போராட்டம் இருந்திருக்கு. அது வந்துட்டு இந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்லாம் இல்லாமல் ஒரு ஓவர் த டைம் நம்ம பேசி பழகி இருந்துட்ட பிறகு சடனாக நமக்கு தெரியும்ல, ஓகே வி ஆர் மென்ட் ஃபார் ஈச் அதர் அப்படின்ட்டு நமக்கு ஒன்று ஹிட் ஆகும்ல. அது ரொம்ப கிராஃபாக ஹையாலாம் இருக்காது, பட் அது ரொம்ப ஆர்கானிக்காக வந்து விழும்ல. அந்த மாதிரி விழுந்தது தான் இந்த சினிமா ஸ்பேஸ். ஓகே ரெஸ்பான்சிபிளாக பண்ணுற மாதிரி ஃபீல் ஆச்சு. பிகாஸ் யூ வாண்ட் டு கேட்டர் டு தி ஆடியன்ஸ் இன் அ வெரி ஒரு என்டர்டெய்னிங் வே, பட் சம்வேர் அது வந்து அந்த லைனை தாண்டிடக்கூடாது. சம்வேர் அது ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். சம்வேர் இட் ஷுட் பி த ரைட் ஒன் அப்படின்றது ரொம்ப காஷியஸாக இருக்கிற ஒரு பர்சனாகவும் தெரியுது. ஸோ டூட் என்னதான் அது ரொம்ப லைட் ஹார்ட்டடான விஷயங்களோட இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் வெளில காமிச்சிருந்தாலும் சம்வேர் இட் ஹேஸ் சம் லாட் ஒரு இன்டென்ஸ் எமோஷன்ஸ் உள்ள இருக்கிற ஒரு படம். அப்படி கரெக்ட். ஸோ ரெஸ்பான்சிபிள் ஃபில்ம் மேக்கர் ஹேஸ் மேட் ரெஸ்பான்சிபிள் ஃபில்ம். ஐயோ, ரொம்ப ரெஸ்பான்சிபிள்னு சொன்னீங்கன்னா சமூக கருத்துள்ள படமாக மாறிட போகுது. அப்படி சொல்ல மாட்டேன். அப்புறம் நான் வந்து உங்களுக்கு ஒரு ஆடட் ப்ரெஷர் வந்து கொடுக்க விரும்பல. எல்லாரும் என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு படம். ரொம்ப டூட் அந்த ஒரு கூல் வைப்ஸோட ஃப்ரெஷ்ஷான, ஆஸ் யூ செட், ரொம்ப ஃப்ரெஷ்ஷு எல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சேர்ந்து ஒர்க் பண்ணி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆமாம், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக பண்ணாதீங்கடா, அவ்வளோ ஃப்ரெஷ் இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு படம். ஸோ எஸ், இட்ஸ் ரிலீசிங் சூன் ஆன் தி தியேட்டர். இட்ஸ் வெரி வெரி ஹாப்பி அண்ட் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அஃப்கோர்ஸ். பிகாஸ் உங்களோட மீம்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம், உங்களோட எல்லாம் பார்த்துட்டு இப்போ நாங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கோம் படம் பார்க்குறதுக்கு. ஆல் த வெரி பெஸ்ட் அடுத்தடுத்த படங்கள். பிகாஸ் சம்வேர் நம்ம ரிலேட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு பர்சன் இருக்கிறனால யூ ஷுட் ரீச் மோர் ஹைட்ஸ். தேங்க்யூ. இட் வாஸ் a lovely conversation. lovely interview. நல்லா இருந்துச்சு. கேள்விகள் இருந்து எல்லாமே வெரி ஸ்வீட். Thank you. Bye bye. நம்பிக்கையின் பெயர் VVD. 80 வருட பாரம்பரியம். அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். Cheera Home Junction Dam Doom Deepavali sale up to 50% offer. Sundrapuram and Crosscut Road, Coimbatore.